அண்ணே ஜனங்க தெரியாம ஓட்டு போட்டுட்டோன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தங்கத்தை, அற்புதமான திராவிட தங்கத்தை நாம வீழ்த்திட்டோமே, இப்படி ஒரு ஆட்சி நடக்கும்னு தெரியாம நம்ம ஓட்டு போட்டுட்டோமே, தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி எப்படியாவது அவரை முதல்வர் ஆக்கணும்ட்டு அழுகுறாங்கண்ணே. என்னையா பண்ணுன்ற? திருச்சி கிழக்குல நில்லுன நேரு ஜெயிக்க வச்சு விடுவாரு அப்படின்னு நேரு கிட்ட கூப்பிட்டு கேட்டா அதெல்லாம் முடியாது, தோக்கடிப்பா, நான் சொல்ல முடியும், சொல்லு அண்ணே வேண்டானே, அந்த பக்கெட்டு வராத, கிட்னியை உருவிடுவாங்கன்னு நேரு சொல்லுவாரா தைரியமா? இல்ல மகேஷ் தான் சொல்லுவாரா? யாரு சொல்லுவா? அவர் கிட்னி உருவிட்டு ஜெயிலுக்கு போற சீக்கிரம். சொன்ன உடனே இவரு 5 பேர்ட்ட கருத்து கேட்கிறாரு. திருச்சி கிழக்குல நான் போட்டிடலான் இருக்கேன், என்ன நினைக்கிறது? என்னன்னே சொல்ற? ஈஸியா ஜெயிச்சலாம் நேரு சொல்றாரு. ஜெயிச்சிடலான்னே, கன்ஃபார்ம்னே. போயிட்டாங்க. வர்றவங்க எல்லாம் இதே மாதிரி சொல்றாங்களா? இவரு அப்ப திருச்சி கிழக்குல நான் எம்எல்ஏ ஆனவன எதிர்கட்சி தலைவர், திருப்பி சட்டசபையில போய் ஆக என்று நான் ஆரம்பிக்க போறேன், ஆக அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு.